அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/10/2024 முதல் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளில் 6 கிரகநிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது இந்த அக்டோபர் மாதம். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தின் முற்பகுதியில் 5ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதும் இரண்டு அமைப்புமே மிக பெரிய அளவில் நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே புதனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறந்த யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பெரும்பாலும் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சற்று ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், பழைய பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் நுணுக்கமாக கையாளுவதற்கான சிறந்த அறிவாற்றல் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு கல்வியில் மிக சிறந்த மாறுதலையும் எதிர்பார்ப்பதை விட நுணுக்கமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கையாளுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. அதைவிட மிக வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி விரயஸ்தானத்தில் நகர ஆரம்பிக்கிறாருங்க. குருவினுடைய வக்ரம் என்பது மிக பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். முதலீடுகளை உயர்த்துவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ராசிக்கு சகாயமாற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரம் என்பது, எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட குருவினுடைய வக்ரம் பல இனிமையான மாறுதல்களை நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். அதோடு மட்டுமல்லாது குரு 4, 6, 8 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. வக்ரம் பெற்ற குருவின் சுப பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நிறைவான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை மிக வலுவாக பெற்றுத்தரப் போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில குருவினுடைய சுப பார்வை நல்ல நன்மையையும் சிறப்பான மாறுதலையும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் பெற்றுத்தரப் போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சனி பகவான் 9இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட இந்த மாதத்திற்கு பிறகு நவம்பர் 4 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் மிக பெரிய அளவிலான நல்ல அருமையான வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. தீபாவளிக்கு முன் வருகின்ற ஆயுத பூஜை போன்று தங்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி பண்டிகை துவங்குகிறது. ஆயுத பூஜை வழிபாட்டையும் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் நவகிரக வழிபாட்டால் பல்வேறு வகையான நன்மைகளை பெறுவதற்கான யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெறக்கூடியதற்கான பலனை இந்த தருணத்தில் இருந்தே பெறலாங்க. அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், சிரமங்கள் விலகும். தொழில்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய
அரசாங்க சலுகைகள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. மன அழுத்த பிரச்சனைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் பெற்று தருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ராகு மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் போது ராகு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இரு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்துவிட்ட இந்த தருணத்தில் இனி பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது. ஆனால் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமானது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9 மணி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை நீடிக்கிறதுங்க. இந்த சூரிய கிரகணத்தினால் கேது பலம் பெறக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது. கேது சுகஸ்தானத்தில் நடைபெறும் போது, சஞ்சரிக்கும் போது இந்த சூரிய கிரகணம் நடைபெறுவதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஆனால் அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுங்க. பெரிய அளவில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்ப்பதை விட இனிமையான பல நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் ரூணுரோக சத்துருஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சுக்கிரன் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் அதிரடியான நன்மைகளை நிறைவாக பெற்று தருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் பிற்பகுதியில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் நுழைவதால் அதீத கவனம் தேவைங்க. எதிர்மறையான சில விளைவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அதிலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் அதீத கவனத்துடன் இந்த அக்டோபர் மாதத்தில் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் 4இலும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானமாகிய 5இல் நுழைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 5ஆம் இடத்தில் சூரியன் வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அலைச்சல்கள் குறையும், சிரமங்கள் விலகி பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளும் விலகும். ஆதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் மிக சாதகமாக வலம் வருகிறார். எனவே நினைத்த காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வரும்போது பல்வேறு வகையான நன்மைகள் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள அக்டோபர் 2ஆம் தேதி மிக முக்கியமான அமாவாசையில் மகாலய அமாவாசை வழிபாடானது செய்யப்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் தர்ப்பணத்தை சரியான முறையில் கொடுங்கள். என்றால் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்போது ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.